folks, சுவையான உணவுகளையும் வித்தியாசமான இடங்களையும் நம்ம இடம்பொருள் ஷோல பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி சூப்பரான சில விஷயங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க எபிசோட்க்கு போகலாம். சந்தோஷத்துக்கு இன்னொரு பேர் ஒரு கப் டீன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கப் டீக்கே அவ்வளோ எஃபெக்ட் இருந்துச்சுன்னா உலகம் முழுக்க இருக்க எல்லா டீ வெரைட்டிஸும் ஒரே இடத்துல இருந்தா செம்மையா இருக்கும் இல்லைங்க? ஹாய், உங்க எல்லாருக்கும் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேங்க. அந்த காலத்துல பிசிஸ்ல சைனீஸ் மன்னர் ஆக்சிடென்டலா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதாங்க தேநீர். அங்க ஆரம்பிச்ச தேநீர் இப்போ உலகம் முழுக்க பரவி இருக்கு. இப்ப கூட நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு ஒரு கப் சூடா டீ குடிக்கலன்னா அந்த பொழுதே விடியாது. இப்ப எதுக்கு நான் டீ பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ இருக்கிற ஒரு டீ வேர்ல்டுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். வாவ், நிறைய டீ கப்ஸ், அதுக்கப்புறமா டீ பற்றின நிறையா வேர்சஸ், டீயோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டீயை பற்றின நிறைய விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அட்மாஸ்பியர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச டீஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ, ரெட் டீ, அதுக்கப்புறம் பிளாக் டீ, இவ்வளோதாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெனு கார்ட் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீ கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பல பேரோட டீயோட பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய வாயிலே நுழையில. ஸோ ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த வாட்டி. ஓகே, ஸோ ரெட்ஸ்ன்னு ஒரு டீ இருக்குது. ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சர்வீஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஜென்ரலாக நம்ம டீ ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு கப்பில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த டீயோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதோட ப்ரூவிங் டைம் எல்லாம் வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த கப்பில் தான் வந்து அந்த ப்ரூவிங்கே வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து டீ லீவ்ஸ் அண்ட் ஹாட் வாட்டர் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் தென் நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைமர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமர் முடிஞ்ச உடனே இந்த கப்பில் இருக்க டீயை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த டீயோட ஃபுல் டேஸ்ட் அண்ட் எசன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ டோட்டலாகவே இந்த ஃபுல் செட்டப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. மெனு கார்டு பார்த்தேன், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீ இருந்தது. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க? 80 வெரைட்டி ஆஃப் டீஸ் இருக்குது. ஆக்சுவலி மேஜர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீ: ஒயிட் டீ, க்ரீன் டீ, ஊலாங் டீ, பிளாக் டீ அண்ட் ஹெர்பல் டீ. ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டீஸ் இருக்குது. ஸோ நாட் ஒன்லி டீஸ் மட்டும் இல்லாமல் சாய்ஸும் இருக்குது. சாய்ஸ் அப்படின்னா the one which comes with மில்கோட சர்வ் பண்ணுற வெரைட்டி இதெல்லாம் வந்து சாய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹாட் வாட்டர் வித் வாட்டர் சர்வ் பண்ணுற டீ லீவ்ஸோட வரதெல்லாம் வந்து டீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து எங்களோட நேம் பார்க்குறப்போ வந்து வெறும் டீஸ்க்காக மட்டும்தான் அந்த பிளேஸ்ன்னு சொல்லி வந்து பீப்புள் வந்து they'll get to know in their mind. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. we have food varieties also. Okay. You would have known about like wine and food pairing.
இந்த ஒயினுக்கு வந்து திஸ் ஃபுட் கோஸ் அந்த மாதிரி. ஸோ இங்கே எங்களோட ஒவ்வொரு டீயும் பார்த்தீங்கன்னா இட் கோஸ் வித் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட். லைக் நீங்கள் ஒயிட் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் குட் டு ஹேவ் வித் பன் மஸ்கா. ஊலாங் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்தாவோட சாப்பிட்றப்போ ஊலாங் டீ வில் பி குட். க்ரீன் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலட்ஸோட சாப்பிட்றப்போ இட் வில் பி குட். ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் சாலட்ஸ், டெசர்ட்ஸ், like quick bites like sandwiches and fillers like pastas, fried rice. So snacks la irundhu main course varaikum we have different variety of food. டீயை ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறாங்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம டீ குடிக்காமல் வந்துட்டோம் அப்படின்னா அது அவங்க வீட்டையே அவமதிக்கிற மாதிரியா. அந்த அளவுக்கு டீக்குன்னு ஒரு தனி ட்ரெடிஷனே இருக்குது. ஸோ டீ வந்து இட்ஸ் நாட் அ ட்ரிங்க், அதுக்குன்னு ஒரு தனி கல்ச்சரே இருக்குது. அந்த மாதிரி பல நாடுகளோட பல வெரைட்டிஸ் ஆஃப் டீயை இங்கே டேஸ்ட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீ சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் எப்படி வருது? பிளாக், ஒயிட் அண்ட் ரெட், இதெல்லாம் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் எப்படி கொண்டு வரீங்க? ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு டீ லீவ்ஸ் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். 5 மேஜர் ஸ்டெப்ஸ் இருக்குது டீ லீவ்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி. லைக் பிளக்கிங், விதரிங், ரோலிங், ஆக்சிடேஷன் அண்ட் ஃபைனலி வந்து ட்ரெயின். ஸோ இந்த 5 ப்ராசஸ் வச்சு தான் அந்த ஒவ்வொரு டீயும் வந்து கிளாஸிஃபை ஆகுது. ஸோ ஐ வில் ஷோ யூ a box. ஸோ if you see this, இது வந்து சில்வர் நீடில், இது வந்து ஒயிட் டீ. ஆக்சுவலி the tag itself shows. So இது வந்து leaves கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். Okay. So when you drain this tea, you'll get a subtle taste of it. Okay. So the next one is green tea. So இதை கம்பேர் பண்ணுறப்போ green teaயோட அந்த டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் ஆனது, ஆக்சிடேஷன்னா இதோட இது கொஞ்சம் லைட் ஹையாக இருக்கும். ஸோ இதோட இது அந்த டேஸ்ட், பிட்டர் டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் பிளாக். Okay. Okay, so the black leaves பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, it is very very dried, very very dark, very black. So this tea will give you the highest, strongest tea. Okay. Among the other 5 types. Okay. Okay. So in the reds and detox, all these வந்து it is herbal teas. Okay. So these herbal teas வந்து not from the tea leaves actually, and the root, stem and the buds of the tea plant இருக்குல்ல, அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஹெர்பல் டீ. ஓகே. ஸோ ஜஸ்ட் என்ட்ரு ஆகும்போது ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் டீ அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய விஷயங்கள் டீ பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இட் இஸ் ரியலி வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் வெரி டேஸ்டி ஆஸ் வெல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ. ஜென்ரலாகவே நம்ம டென்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லைனா ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா டீ குடிப்போம். அந்த மாதிரி டீயை குடித்தோம் வச்சோன்னு இல்லாமல் ஒவ்வொரு டீயும் ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு கப் ஆஃப் சிப்பையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது எப்படின்னு இங்கே தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய். A cup of tea can make a good conversation. ஒரு சிந்தனையாளரோட ஒரு கப் டீ குடிச்சோம்னா அது ஒரு முழு புக் படிச்சதுக்கான சமம்ங்க. அதுவே டீயை கொண்டாடுற இந்த மாதிரியான இடத்துக்கு போனோம்னா அது ஒரு லைப்ரரிக்கே சமம்ங்க. அன்பின் உயிர்மொழி நடனம்னு சொல்லுவாங்க. அப்படி அன்பை நடனமா வெளிக்காட்டுற ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். லாட்டன் ஃபெஸ்டிவல் சென்னை ஈசிஆர் கோவலம் பாயிண்ட்ல இந்த வாரம் ஸ்டார்ட் ஆச்சு. தொடர்ந்து 3 நாள் நடக்கிற இந்த ஃபெஸ்டிவல்ல பல நாடுகளை சேர்ந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த டான்ஸ் ஃபார்ம்ஸ்க்கான ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஃபெஸ்டிவலோட மெட்ராஸ் சால்சா சோலோ சாம்பியன்ஷிப், சால்சா சாம்பியன்ஷிப்கான காம்படிஷனும் நடக்குது. இந்த ஃபெஸ்டிவல்ல சால்சா டான்ஸை யார் வேணும்னாலும் பார்ட்டிசிபேட் பண்ணி கத்துக்கலாம். Would you like to sail away in the Bahamas? Just you and me. Hi. So இந்த ஃபெஸ்டிவல் பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். What is the main base for this festival? So base னு பாத்தீங்கன்னா it's a good cultural exchange of நம்ம ஊர்ல என்ன இருக்குன்னு மத்தவங்களுக்கு காமிக்கிறது. ப்ளஸ் சால்சா வந்து
இட்ஸ் நாட் ஃப்ரம் சென்னை அவரோட கல்ச்சர் இல்லை. ஸோ அதனால் அந்த லாட்டின் அமெரிக்கன் கல்ச்சரையும் சென்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட ஆரம்பித்தது. நான் வந்து ஒரு 10 years-ஆக சால்சா ஆடிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து 3 years, இட்ஸ் the third time we are doing the festival. 3 வருஷமா சூப்பர். பண்ணுறோம். சால்சா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் ஈஸியாக. பட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலில் வந்து we have சால்சா, பச்சாட்டா, கிசோம்பா 3 டான்ஸ் ஃபார்ம் வந்து பேஸ் வச்சு பண்ணுறோம். பட் அதிலிருந்து இருக்க வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் வில் பி டச்சிங் பேஸ். ஓகே. 1, 2, turn. 5, 6, 7, basic. 1, 2, 3. Again. Here we go. 1, 2, 3. 5, 6, 7, and 1, 2, turn. 5, 6. Nice work. Give yourselves a big round of applause. All right, we're almost ready for some music. So we have some champions in the event. Then we also have teachers, singers irukanga, DJs irukanga, top Asia's top DJs irukanga. So ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 international artists irukanga from different countries. Okay. So what is salsa actually? Salsa na enna? சால்சா வந்து அந்த ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு நாளே எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஜென்ரலாக சால்சா அப்படிங்கும்போது இது வந்து லாட்டின் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அவங்களோட ரெகுலர் ஒரு ஜென்ரல் டான்ஸ், அவங்களோட கல்ச்சுரல் ட்ரெடிஷ்னல் வந்து மியூசிக்கும் டான்ஸும் தான் அது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் பிகம் வெரி பாப்புலர். ஸோ நீங்கள் பார்ட்னரோடையும் ஆடலாம், பார்ட்னர் இல்லாமல் தனியாக ஃப்ரீஸ்டைலாகவும் ஆடலாம் சால்சா. நிறைய பேர் வந்து சால்சானா பார்ட்னரோட மட்டும்தான் ஆடணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். ஸோ சால்சா அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் தனியாக ஃப்ரீ ஸ்டைலாகவும் ஆடலாம், பார்ட்னரோடையும் ஆடலாம். ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஸோ சால்சா இஸ் அ லவபிள் டான்ஸ். யா, கண்டிப்பாக யார் வேணா ஆடலாம். அதுக்கு வந்து ஒரு ஏஜோ சைஸோ எந்த ஒரு பேரியர்ஸும் கிடையாது. நைஸ். இந்த ஈவெண்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அரௌண்ட் தி சேம் டைம் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் பண்ணுறோம். ஏன்னா வெதர் ஃபாரினர்ஸ்லாம் வராங்க, மற்ற கண்ட்ரிலாம் வராங்க. ஸோ வெயில பார்த்து பயந்துடக்கூடாது, இல்லை மழை டைமில் மாட்டிக்கூடாது. அதனால வி சூஸ் த ரைட் டைம் ஒரு சீசன் வச்சு பண்ணுறோம். சூப்பர். சாட்டர்டே சண்டே வந்து ஒர்க் ஷாப்ஸ், சாம்பியன்ஷிப்ஸ், பர்ஃபார்மன்ஸஸ்லாம் நடக்கும். இதுதான் பேஸ். பட் ஏதாவது புது எலிமெண்ட்ஸ் எங்களால் வருஷம் எதாவது ஆட் பண்ண முடியும், இன்ட்ரெஸ்டிங்காக பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு பெனிஃபிட் எதாவது பண்ண முடியும்னா we keep adding as add-ons for every person. Okay, நல்லா இருந்துச்சு. Even I'll go join the club. கண்டிப்பா. Sure. Thank you. நம்மளோட பிஸியான லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு வந்து 1-2 ஸ்டெப் இந்த மியூசிக் ஏற்ற மாதிரி போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுங்க. விளையாட்டுங்கிறது நம்ம உடலையும் மனசையும் ஆரோக்கியமா வைக்கிறதுங்க. அப்படி நம்ம மனசை குதூகலமா கொண்டாட வைக்கிற விளையாட்டு தாங்க இது. எப்படி சோப் ஃபுட்பால் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லை எப்படி அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ரொம்பலாம் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக ஈகராக வந்து ரொம்ப இருந்தது. ஸோ வந்ததும் அவங்க விளையாண்டதெல்லாம் பார்த்தப்போ எல்லாமே வந்து நல்லா இருந்தது. விளையாடுறப்போ ரொம்ப ஜாலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ ஃபுட்பால் தனியாக விளையாடுவோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா சோப் ஃபுட்பாலுங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ வந்து இந்த கேமுக்கு வந்து புது புது ரூல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 5 to 40 ஏஜ் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த கேம்ஸை விளையாடலாம். ப்ளஸ் வந்து டைவ் அடிக்கிறது உள்ள ஏதாவது புதுசாலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் வந்து இதை பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது எதுவுமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச்சு இந்த மாதிரியான அக்சசரிஸ் எதுவுமே நீங்கள் வேர் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களோட சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இங்கே அது மாதிரி வச்சுருக்காங்க.
ஐடியா பேசிக்லி எப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து வெக்கேஷனுக்காண்டி துபாய்க்கு போனோம். அங்கே வந்து கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங் போவோம்ல, அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கேட்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் போனதுக்கப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா, இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிறீங்க. இங்கே ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி குட். பிகாஸ் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இப்போது நிறையா ஃபுட்பால் இது இங்கே வந்து பிக்கப் ஆகிட்டுருக்கு. பட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சோப் ஃபுட்பால்னு இருக்கும்போது அது நாட் லைக் அ சீரியஸ் கேம். எனிபடி ஜஸ்ட் தே கேன் கம் அண்ட் ப்ளே. ஆக்சுவலி ஒரு ரொம்ப சீரியஸ் மீட்டிங்க்கு அடுத்து இங்கே வந்தோம். பட் இப்போ செம்ம ஃபன்னாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் ஆஃப்டர் வி ஃபினிஷ் பிளேயிங் திஸ். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ குட் சாய்ஸ் ஃபார் ரிலாக்ஸேஷன். ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 people கேன் ப்ளே அட் அ டைம். ஸோ ஒரே நேரத்தில் 8 players கேன் பி இன்சைட் த ஃபீல்டு. 8 players மேலே வந்தாங்கன்னா அப் டு 10 people we allow within 1 hour. வந்துட்டு விளையாடிட்டு போகிறவங்க nobody is going back with a sad face. Everybody is totally happy and ரொம்ப எக்ஸைட்டடாகவும் திருப்பி வருவோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவோம், நல்லா ரிவ்யூஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. பாப்பீங்க எல்லாரும் வந்து ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காங்க. இங்க வந்து அவங்க விளையாண்டு டயர்ட் ஆகுறது இங்க கிடையாதுங்க. சிரிச்சு தான் டயர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப அம்யூஸ்மெண்ட்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை. எனக்கு இன்னும் அதே எனர்ஜி அந்த ஃபீல் வந்து அப்படியே இருக்கு. நல்லா வந்து பிரிஸ்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். ஜாலியாக விளையாண்டேன். கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னங்க கேம்ஸ் டான்ஸ் இந்த வாரம் ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட உங்களை வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.